தான் வறுமையில் இருந்தாலும் சுய கௌரவத்தோடு வாழக்கூடியவர்கள், எந்த நிலையிலும் பெரியவர்களை மதிக்க தெரிந்தவர்கள். காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியாகும் இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தனுசு ராசிக்கு என்று ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. அந்த கெப்பாசிட்டி தான் தகப்பன் ஸ்தானம். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் தன் வாழ்வில் எதிர்நீச்சல் போட்டு எப்படியாவது வாலிபம் முடிவதற்குள் மிகப்பெரிய பணக்காரன் ஆகவில்லை என்றாலும் ஒரு நடுநிலை வசதியாகவாது இவர்கள் பெற்று விடுவார்கள். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் 80% ஒன்று பணக்கார வீட்டில் பிறப்பார்கள் அல்லது பணக்காரன் ஆகக்கூடிய வீட்டில் பிறப்பார்கள். இவர்கள் ஏழ்மையில் பிறந்தாலும் இவர்கள் வாலிபம் முடிவதற்குள் வசதி வாய்ப்பை தனக்கென்று ஒரு தக்க வைத்துக் கொள்வார்கள். அதுதான் இவர்களுடைய தனி டேலண்ட். அதே சமயம் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு வாழ்க்கை சம்பந்தமாக கணவரிடம் அதிகம் போராட்டம் ஏற்படும். ஏனென்றால் 2ஆம் இடம் மகர ராசி சனி பகவான், 7ஆம் இடம் மிதுன ராசி புதன் பகவான். ஆக குடும்பஸ்தானமாக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னர் ஸ்தானமாக இருக்கட்டும், பாதகாதி கிரகங்களாக அமைவதால் இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் கணவரிடம் போராட வேண்டிய நிலைகள் ஏற்படும். சிலருக்கு ஆரம்பத்தில் சுமூகமாக சென்று வாழ்க்கை நடுப்பகுதியில் சரியான போராட்டமாக இருக்கும். சிலருக்கு ஆரம்பத்தில் போராட்டமாக இருந்து நடுப்பகுதியில் நல்ல நிலையாக இருக்கும். ஆக மொத்தம் ஏதோ ஒரு நிலையில் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் தன் வாழ்க்கையை தக்க வைப்பதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அதேபோல் தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் அப்படித்தான் தன்னுடைய துணையை தக்க வைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். தனுசில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவர்களுக்கு அமையக்கூடிய துணைவர் ஆரம்பத்தில் இவர்களை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் வாழ்வின் பிற்கூறில் இவர்களை புரிந்து கொண்டு இவர்களுக்காக எதையும் தியாகம் செய்வார்கள். அவ்வளவு உன்னத பாக்கியம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் பேச்சு வேண்டும் என்றால் வில்லு போல இருக்கலாம் என்றால் முன்கூட்டி அறியும் ஆற்றல் இவர்களுக்கு அதிகமாக இருப்பதால் இவர்கள் சொல்லு ஒவ்வொன்றும் கருத்துடையவை, வாழ்வில் அனுபவம் உள்ளவை. எதையும் ஒரு வருமுன் காப்போம் என்ற திட்டம் இவர்களுக்கு மனதில் எப்பொழுதுமே இருக்கும். இவர்கள் எதிலும் ஒரு எச்சரிக்கையாக செயல்படுவதால் இவர்களுக்கு அமையும் துணைவர்களுக்கு அது சலுப்பு சங்கடத்தை ஏற்படுத்தும். அந்த விஷயம் தற்பொழுது ஒரு என்ஜாயாக இருக்கும் பொழுது பிற்கூறில் அது சங்கடங்களை உருவாக்கும் என்று இவர்கள் எச்சரிக்கைப்படுத்தும் போது அந்த என்ஜாய் அவர்களுக்கு சங்கடமாக ஏற்பட்டு இருவருக்குள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மனப்பிரிவையும் மனச்சங்கடத்தையும் சந்திப்பார்கள். யாரெல்லாம் தனுசு ராசிக்காரர்களின் சொல் கேட்டு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். ஆனால் இவர்கள் சொல் எப்படி இருக்கும் என்றால் எதையும் ஒரு கண்டிப்புடன் ஒரு நேர்மையுடன் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல இருக்கும். அந்த வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல இருப்பதால் ஆரம்பத்தில் குத்துது கொடைது என்று யோசிப்பார்கள். ஆனால் இதை அடுத்தவர் சொன்னால் கசக்கும், அனுபவத்தில் வந்தால் இனிக்கும் என்பது போல இவர்கள் சொல்லெல்லாம் அனுபவப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் எங்கும் எதிலும் எச்சரிக்கையாக துரிதமாக செயல்படக்கூடியவர்கள், நீதிக்கு சொந்தக்காரர்கள், உண்மைக்கும் உழைப்புக்கும் உயிர் கொடுக்கக்கூடியவர்கள், தான் எடுத்துக்கொண்ட பொறுப்பை கடமையாக செய்யக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழரை நீங்கி ஏதாவது நடக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏழரை நீங்கி நல்ல சுபிச்சம் ஒரு 40% பேருக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. மீதி 60% பேருக்கு ஏழரை நீங்கியும் இன்னும் பெரிதாக எந்த ஒரு விஷயம் நடக்கவில்லை. அதற்கு காரணம் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானமான இடத்தில் கும்பராசியில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டு தன்னுடைய முயற்சியெல்லாம் தவிடுபடியாக்கி கொண்டிருந்தார். சரி, இதுக்கு எப்போதான் விடுவு காலம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் மீண்டும் ஒரு சோதனை. இனி அஷ்டாஷ்டம சனி ஆரம்பமாக போகிறது. ஒருவருக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் பர்சனல் ஸ்தானம் சுகஸ்தானம் பாதிக்கப்படும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் போலீஸ் இலாக்காக்கு படித்தவர்களுக்கு கண்டிப்பாக போலீஸ் வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் உத்தியோகத்தை காத்திருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல சான்ஸு. ஆனால் சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பேரிடை. சொந்தமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் அர்த்தாஷ்டம சனி. ஏழை நீங்கி 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்தும் எந்த பலனும் இல்லையே, இனி சனி பெயர்ச்சிக்கு மேல் ஏதாவது நன்மை நடக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியால் தொழில் மட்டும் பாதிப்பு ஏற்படாது. மன வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், காதலன் காதலிக்குள், தாய் மற்றும் சேய்க்குள், அதாவது தனக்கும் தாய் வீட்டுக்கும் மிக பகைமையெல்லாம் ஏற்படும்.
இந்த அஷ்டாஷ்டம சனியில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த சனி பெயர்ச்சி பிறகாது ஆகா ஓகோ என்று இருக்குமா என்று எதிர்பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக பெரும் அளவுக்கு இதை எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு 6 மாதம் கழித்து குரு பகவான் மிதுனத்தில் சஞ்சரிப்பார். மிதுனத்தில் சஞ்சரிக்கும் காலம் தன்னுடைய ராசியை 7ஆம் பார்வையாக மிதுனத்திலிருந்து குரு பார்ப்பார். அந்த ஒரு வருட காலகட்டத்தில் என்னதான் சனி கோர தாண்டவம் ஆடினாலும் அந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய இழப்பை எல்லாம் 7ஆம் பார்வையாக குரு பகவான் ஈடுகட்டுவார். தற்போது கும்பராசியில் இருக்கும் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து கடுமையான உழைப்பை மட்டுமே வாங்கி கொண்டு லாபங்களை கொடுக்காமல், உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்காமல், இடமாற்றத்தை கொடுத்துவிட்டு முயற்சியில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் எதற்கும் அசந்தவர்கள் அல்ல. வாழ்வில் எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் அதை எப்படியும் மெலுக்காக மேனேஜ் பண்ணி விடுவார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு எப்பொழுதும் சேமிப்பு என்ற ஒரு மனசு இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 100 ரூபாய் வருமானத்தில் கூட 80 ரூபாய் செலவு செய்து மீதம் 20 ரூபாயை இறுக்கி பிடித்து வைத்து விடுவார்கள். அதனாலேயே எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இவர்கள் சமாளித்து விடுவார்கள். அக்கம் பக்கத்துக்காரங்க வீடு சதியாக செய்தாலும் சரி, இல்லை தன்னுடைய துணைவரே சதி செய்தாலும் சரி, எதையும் ஈடுகட்டுவார்கள். தைரியமானவர்கள். இந்த தைரியம்தான் இவர்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய பிளஸ்ஸாக அமையும். ஏனென்றால் 3ஆம் இடத்துக்கும் அதே சனி பகவான் எவ்வளவுதான் சதி செய்தாலும் கிரகத்திலேயே சுபகிரகமானவர் இந்த குரு பகவான். அதனால் யார் என்ன செய்தாலும், எந்த சல்லாப்பு செய்தாலும் இவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், அசர மாட்டார்கள். ஆக மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேல சனி பயிற்சியாக இருக்கிறது. ஆக இந்த சனி பயிற்சியாவது நமக்கு நன்மை செய்யுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் அது எதிர்பார்க்கவே வேண்டாம். ஒரு சில நன்மைகள் நடக்கும், ஆனால் 80% கெடுமைதான் நடக்கும். ஏன் இதை முன்கூட்டி சொல்கிறோம் என்றால், எதிலும் நீங்கள் ஒரு விழிப்புணர்வு கொண்டவர்கள். இன்னும் நீங்கள் இதுக்கு மேலதான் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், உஷாராக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். யாரிடம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றால், மெயினா தன்னுடைய துணைவரிடமும் தன்னுடைய தாய் வீட்டிலையும் மிக கவனமாக நீங்கள் உரையாட வேண்டும். எது பேசினாலும் மிக கவனமாக பேச வேண்டும். நீங்கள் அசால்ட்டாக ஒரு வார்த்தை விட்டுவிட்டால் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்திவிடும். ஆக இந்த அஷ்டாஷ்டம சனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலம். இந்த அஷ்டாஷ்டம சனி பெசலே என்னவென்றால், கட்டில் மெத்தில் தூங்கினவனை கட்டாந்தரையில் படுக்க வைத்துவிடும் இந்த அஷ்டாஷ்டம சனி. ஆக அஷ்டாஷ்டம சனி பசுமஸ்தானத்தை பாதிக்க வைத்துவிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் செயல்பட வேண்டும். எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குமா, பாசிட்டிவாக எதுவும் நடக்காதா என்று கேட்டால், குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு சில பாசிட்டிவ் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதுவரை மிக கவனமாக தனுசு ராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி மிக கவனமாக நீங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டும். அஷ்டாஷ்டம சனி 4ஆம் இடம் என்றாலே அசையா சொத்து என்று அர்த்தம். மிக கவனமாக நீங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய சொத்து உங்கள் கையை விட்டு போய்விடும். அதே கவனமாக இருக்கிறவர்களுக்கு சொத்து மீண்டும் சேரும். அதனால்தான் உங்களுக்கு இந்த அஷ்டாஷ்டம சனி வருவதற்குள் இயற்கை ஜோதிடம் எச்சரிக்கைப்படுத்துகிறது, ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறது. இதை அசால்ட்டா எடுத்துக்காம மிக கவனமாக எதை செய்தாலும் இன்னும் உங்கள் சேமிப்பு அதிகரிக்க வேண்டும். உங்கள் வாழ்வில் சிக்கனம் வேண்டும். இன்னும் சரியாக 3 வருடத்திற்கு, அதாவது சனிப்பெயர்ச்சி ஆரம்பிப்பதற்கே இன்னும் 4.5 மாதம் இருக்கிறது. சனிப்பெயர்ச்சி ஆன பிறகு 2.5 வருடம், ஆக மொத்தம் 3 வருடம் நீங்கள் ஆடம்பரத்தை கையாளக்கூடாது. ஆடம்பரத்தை கையாண்டால் கடன் சுமையாகிவிடும். பட்டக்கடனில் மீள முடியாத நிலைகள் ஏற்பட்டுவிடும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு கடனாக இருக்க வேண்டும். அந்த கடன் இருந்தால் தான் வருமானம் சேரும் என்று ஒரு சிம்பட்டிவ் கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுவரை பல ஜோதிட குருமார்கள். அப்படி இருந்தாலும் இந்த 3 வருட காலத்துக்கு நீங்க எந்த கடனும் வாங்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நீங்க சிறிய கடன் வாங்கினாலும் அது பெரிய கடனாக பெருகிவிடும். இந்த 3 வருட காலத்துக்கு நீங்க உதவி பெறுவது மட்டுமல்ல, யாருக்காவது உதவி செய்வதாக இருந்தாலும், ஒரு கடன் கொடுப்பதாக இருந்தாலும் அதற்கு தகுந்த பொறுப்பு வாங்கிட்டு தான் நீங்க கொடுக்கணும். நீங்க உதவி செய்தீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு கழுத்து கத்தியா வந்து மாறும். கடன் கொடுத்தீர்கள் என்றால் அதுவும் உங்க கழுத்து கத்தியா வந்து மாறும். அதே பொறுப்பு அத்தாட்சியோடு நீங்க வாங்கிட்டு பணத்தை கொடுத்தால் உங்களுக்கு திரும்ப வந்து சேரும்.
இந்த அஷ்டாஷ்டம சனி இடம்பெறும்போது நம்பிக்கையில் கொடுத்த பணம் கள்ளக்கட்டி கிணத்தில் போடக்கூடிய பணமாகிவிடும். அதனால் நம்பிக்கையின் பேரில் எந்த ஒரு வரவு செலவும் நீங்கள் செய்யக்கூடாது. சீட்டு பிடிப்பவர்கள், சீட்டு நடத்தி கொண்டிருப்பவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஸ்டாப் பண்ணி வைக்க வேண்டும். ஃபைனான்ஸ் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அப்படி ஒரு பொறுப்போடு நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் அதுவும் தவணை முறையில் லேட்டாக தான் வந்து சேரும். கோவப்படாமல் மிக கவனமாக ஃபைனான்ஸ் செய்யணும். நடுத்தர நிலையில் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வண்டி வாகனத்தில் மிக கவனமாக செல்ல வேண்டும். உங்கள் வண்டி வாகனம் பழுதடைந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வண்டியை நீங்கள் ரிப்பேர் செய்வதென்றால் பட்டறையில் 4 நாள் 5 நாள் நம்பிக்கையாக விட்டு செல்லக்கூடாது. வண்டியில் சிறு ரிப்பேர் தான் இருக்கும். ஆனால் 4 நாள் 5 நாள் நிப்பாட்டி வச்சு 500 ரூபாய் செலவு இருந்தால் உங்களிடம் 5000 வசூல் செய்து விடுவார்கள். இதெல்லாம் எந்த ஜோதிடர்களும் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இயற்கை ஜோதிடம் ஒரு ராசிக்கு சொல்லும் பொழுது எந்த காலத்தில் அவர்களுக்கு எந்த மாதிரி விரயம் ஏற்படும் என்றெல்லாம் அனுபவ ரீதியாகவும் ஆழ்ந்த சிந்தனையோடும் என்னுடைய 27 வருட சர்வீஸையும் முன்னிறுத்தி இந்த அஷ்டாஷ்டம சனியில் என்ன மாதிரியான உங்களுக்கு விரய செலவுலாம் வரும் என்று உங்களுக்கு மிக தெளிவாக எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் 2 வீலராக இருந்தாலும் சரி, கார் வச்சிருந்தாலும் சரி, ஒரு ரிப்பேர் என்றால் அங்கேயே உட்கார்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்லது ஒரு நாள் வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்தால் சரி பண்ணி கொண்டு வந்துடணும். இல்லை என்றால் உங்களுக்கு 5000 ரூபாய் செலவு என்றால் 50000 ரூபாய் பில்லு போடுவாங்க. இது நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் அனுபவ ரீதியாக இனி பார்க்க போறீங்க. ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள் இது ஆமாவா இல்லையா என்று கமெண்ட்ல சொல்லணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு உணவையும் நல்ல உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஆஸ்பத்திரி செலவு, விரய செலவு ஏற்படும். ஆக மொத்தம் வண்டி வாகனத்திலையும் மருத்துவ விரயத்திலையும் தன்னுடைய துணைவர் மூலமாகவும் தன்னுடைய தாய் வீடு மூலமாகவும் ஏனோ தானோ என்று அசால்ட்டாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய உழைப்பெல்லாம் இந்த ஏதோ ஒரு வழியில சுரண்டப்படும். அதிலும் தனுசு ராசி மிதுன லக்னம், தனுசு ராசி கன்னி லக்னம், தனுசு ராசி துலாம் லக்னம், தனுசு ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சோதனை காலமாக இந்த காலம் அமையும். அதுவே தனுசு ராசி கும்ப லக்னம் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனைகள் அமையாது. தனுசு ராசி மேச லக்னம், தனுசு ராசி சிம்ம லக்னம், தனுசு ராசி விருச்ச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிதமான கஷ்டங்கள் ஏற்படும். தனுசு ராசி தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 90% பாதிப்புகள் ஏற்படும். ஏனென்றால் ராசி என்பது உடலாகும், லக்னம் என்பது நம்ம உயிர் புள்ளியாகும். பேருக்கு இது தெரிவதில்லை. தனுசு ராசி மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த தனுசு ராசி நட்சத்திரத்தை மட்டும்தான் ஞாபகம் வைத்துக் கொள்வார்களே தவிர தனுசு ராசி தன்னுடைய லக்னம் என்னவென்று தெரியாமல் இருக்கும். இனி அந்த லக்னம்லாம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இனி ராசி நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்வதை விட உண்மையிலேயே நீங்கள் எதை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய லக்னத்தை சொல்லிதான் அர்ச்சனை செய்ய வேண்டும். மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு தெரியாது. அங்கே போனவனே அர்ச்சனை தட்டு கொடுத்தவனே என்னோட ராசி நட்சத்திரத்தை மட்டும்தான் சொல்வார்கள், லக்னத்தை சேர்த்து சொல்ல மாட்டார்கள். இனி இந்த விழிப்புணர்வை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் பற்றாது. இந்த வீடியோவை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி ராசி நட்சத்திரத்தோடு லக்னத்தையும் சேர்த்து சொல்லிதான் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும். வேண்டுமென்றால் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கோயிலுக்கு செல்லும் பொழுது ஐயர்கிட்ட உங்களுடைய பூஜை பொருளை கொடுத்து தட்சணை கொடுக்கும் பொழுது ஒரு துண்டு பேப்பரில் ராசி நட்சத்திரம் லக்னத்தை சேர்த்து எழுதி விடுங்கள். அவர் லக்னத்தை உச்சரிக்கவில்லை என்றாலும் அந்த துண்டு பேப்பரில் ராசி நட்சத்திர லக்னத்தை நீங்கள் சேர்த்து எழுதுவதால், அந்த லக்ன புள்ளியை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்வதால், கடவுளிடம் வேண்டுவதால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய நிய்யத்து, உங்களுடைய துவா அனைத்தும் இறைவனின் நேரடி பார்வைக்கு செல்லும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்களே போய் சாமி கும்பிடும்போது உங்களுடைய லக்னத்தை சொல்லி நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு புதிய ஒரு மாற்றம் நிகழும். இந்த லக்னத்தை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய ராசி கட்டத்தில் சைடு முனையில் 2 டேஷ் போட்டிருக்கும், 2 கோடு போட்டிருக்கும், லா என்று எழுதியிருக்கும், அதுதான் லக்னம். ஆனால் அவரவர் சுய ஜாதகத்தில்
உங்களுடைய ராசி கட்டத்தில் எந்த இடத்துல 2 கோடு போட்டு லா போட்டு இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய முதலிடம். நீங்க எப்போ எண்ணினாலும் அந்த லக்னத்தை 1ஆம் இடம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 2ஆம் இடம் என்றுதான் எண்ணணும். சனி பயிற்சி ஆகியும் உங்களுக்கு சரியான வருமானம் இல்லை என்று யாராவது நீங்க கவலைப்படுவதாக இருந்தால் இயற்கை ஜோதிடம் வருமுன் காப்போம் திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வருமுன் காப்போம் திட்டத்தை பற்றி பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இதிலும் ஒரு சில துளிகளை நாம் எடுத்து உரைக்கிறோம். இதுவரை எந்த ஜோதிட குருமார்களும் மகான்களும் செய்திடாத ஒரு சாதனையை இயற்கை ஜோதிடம் 15 வருடத்துக்கு முன்னாடியே மாற்றி யோசித்து கடந்த 9 வருடமாக இந்த வருமுன் காப்போம் திட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயமும் வந்த பிறகு சொல்யூஷனை தேடுவதை விட வருமுன் காப்பதுதான் சிறப்பாகும். இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் எந்த ஒரு பிளாக் மேஜிக்கும், எந்த ஒரு மை தடவர வேலையும் மந்திர வேலையும் இருக்காது. எந்த விதமான பரிகார செலவும் இருக்காது. வருமுன் காப்போம் திட்டத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடம் என சர்ச் பண்ணி அதில் ஷார்ட்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். ஏற்கனவே வருமுன் காப்போம் திட்டத்தில் நலம் பெற்றவர்கள் சில பேர் தானா முன் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதை பாருங்கள். இன்னும் உங்களுக்கு சரியா அதை பற்றி புரியவில்லை என்றால் இயற்கை ஜோதிடம் கால் பண்ணுங்கள். வருமுன் காப்போம் திட்டத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு, எதற்காக இந்த வருமுன் காப்போம் திட்டம் என்றால் நீங்கள் எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்வில் கோச்சாரப்படி 7.5 வந்தாலும் சரி, எந்த மாதிரியான தசாபுத்தி வந்தாலும் சரி, ஏனென்றால் மனித வாழ்வில் சுகம் துக்கங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் சிலருக்கு கஷ்டம் மட்டுமே அதிகமாக இடம்பெறக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது. சிலருக்கு எண்ணிலடங்காத பணங்கள் குவிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு எத்தனையோ கோயிலுக்கு போய் எத்தனையோ கடவுள்களை வேண்டி வியாபார கடையில் உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு வியாபாரமே ஆகாமல் இருக்கும். அதே போல் வேலைக்கு போகிறவர்களுக்கும் சில தடைகள், போராட்டங்கள், போட்டிகள் என்ன இருக்கும். சிலர் எவ்வளவு உழைத்தாலும், கடுமையாக உழைத்தாலும் ப்ரமோஷன் அவர்களுக்கு கிடைக்காமல், பின்னாடி வரவங்க காத்திருந்த பொண்டாட்டி நேற்று வந்து தள்ளிட்டு போன மாதிரி பின்னால் வந்தவங்க இவங்களுடைய ப்ரமோஷனை எல்லாம் தட்டி செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது. அப்போதுதான் யாராக இருந்தாலும் சிந்திப்பார்கள், நாமெல்லாம் தேவையில்லாமல் பிறந்துட்டோமா, இவங்க தான் தேவையாக பிறந்துட்டாங்களா, இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்கே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு என்று மன விரக்தியோடு பலரும் நொந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான், மற்றவர்களைக் கண்டு மனம் நொந்து போகுவதற்காக அல்ல. அதிர்ஷ்டம் என்பது அனைவருக்கும் சொந்தமான விஷயம்தான். இதில் என்ன ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்றால் கர்ம வினை என்று ஒரு சொல்லி இருக்கிறது. கர்மம் என்றால் நம்ம செய்யக்கூடிய வேலை, வினை என்றால் அதற்குண்டான சம்பளம். போன ஜென்மத்தில் நம்ம எப்படி நடந்து கொண்டோமோ அதற்குண்டான சம்பளத்தை தான் இறைவன் இந்த ஜென்மத்தில் கொடுப்பான். இந்த ஜென்மத்தில் நாம் எதை புரிந்து கொண்டு எப்படி நடந்து கொள்கிறோமோ அதற்குண்டான சம்பளத்தை தான் அடுத்த ஜென்மத்தில் கொடுப்பான். ஒன்று, இதைத்தான் ஆணித்தரமாக இயற்கை ஜோதிடம் விரிவாக எடுத்து சொல்கிறது. ஒன்று, வரம் வாங்கி பிறக்கணும், அல்லது பிறந்த பிறகாது வரத்தை வாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வருமுன் காப்போம் திட்டத்தில் மக்களுக்கு தெளிவுரையாக எடுத்து உரைத்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான நேரங்களை ஃபாலோ செய்ய சொல்லி, அவரவருக்கு உண்டான மெடிடேஷன் சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, இன்னும் எண்ணற்ற விஷயங்களை அவரவர் பர்சனலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட விதி எழுதப்பட்டிருக்கும். அந்த விதியை சரியாக கண்டுபிடித்து இயற்கை முறையில் நாம் வாழ கற்றுக்கொண்டோம் என்றால் நம் வாழ்வில் பஞ்சங்கள் இல்லாமல், மனவேதனை இல்லாமல், மன விரக்தி இல்லாமல், மன மகிழ்வோடு வாழ கற்றுக் கொடுக்கிறது இயற்கை ஜோதிடம். ஆக விரைச்சனியாக இருக்கட்டும், ஜென்மச்சனியாக இருக்கட்டும், பாதச்சனியாக இருக்கட்டும், எந்த சனியை கண்டும் நாம் கவலைப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. எந்த சூழ்நிலையிலும் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சுனாமியாக இருந்தாலும் அதில் நீச்சடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சூறாவளியாக இருந்தாலும் அதிலும் மிதவை கற்றுக்கொள்ள வேண்டும். சுனாமியாக இருக்கட்டும், சூறாவளியாக இருக்கட்டும், இது இயற்கை பேஸு. எந்த மாதிரி நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் வாழ்வில் வெற்றி பெற வருமுன் காப்போம் திட்டத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் இந்த ஜென்மத்தில் நாம் சொகுசா வாழ்வது மட்டுமல்ல, அடுத்த ஜென்மத்துக்கும் உண்டான விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டு நம்மளுடைய அடுத்த பிறவியை புனிதமாக்குவதற்காக உண்டான வேலையை இப்பொழுதே நாம் ஆரம்பித்து விடலாம். முன்காலத்தில் ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம் மூன்றும் ஒற்றுமையாக இருந்தது. நல்ல குருமார்கள் மக்களுக்கு கிடைத்தார்கள். ஆனால் இப்பொழுது ஜோதிடம் தனியாகிவிட்டது, மருத்துவம் தனியாகிவிட்டது, ஆன்மீகம் தனியாகிவிட்டது. இந்த மூன்றையும் ஒருங்கிணைந்து மக்களுக்கு தெளிவுரையாக வருமுன் காப்போம் திட்டத்தை எடுத்து உரைத்திருக்கிறது இயற்கை ஜோதிடம். நம்பிக்கையுள்ள பெருமக்கள் வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து
மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், இறையருள் கிடைக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.